ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூப்பரான லேட்டஸ்டான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனையில ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஜனவரி 12ஆம் தேதி கண்டிப்பாக டெல்லி வரணும் அப்படின்ட்டு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வரும் காலத்துல இருக்குமா இருக்காதா, இந்த பிரச்சனையில் இருந்து விஜய் மீண்டு வருவாரா வரமாட்டாரா, மக்களுடைய நிலைப்பாடு என்ன போன்ற பல தகவலை தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் வழக்கில் தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் பங்கேற்கும் திரைப்பட நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கூட்டங்களில் அந்த கால வரிசை டைம்லைனை திரட்டி இருக்காரு. ஸோ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததில் சுவாரஸ்யமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைத்ததாக கூறப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அதிகாரிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஜனநாயகன் நிகழ்ச்சி உட்பட அனைத்து சினிமா நிகழ்வுகளுக்கும் குறித்த நேரத்தில் வந்திருக்கிறாரு. மலேசியா நிகழ்விற்கு கூட முதல் நாளே சென்றிருக்கிறாரு. அவர் படப்பிடிப்புகளுக்கும் ஒருபோதும் தாமதமாக வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் ஏன் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டும் தாமதமாக வருகிறார்? அதிக கூட்டத்தை காட்டுவதற்கு இதை வேண்டுமென்றே செய்தாரா அப்படிங்கிற கேள்வி அந்த சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரூர் சம்பவத்திலும் இதுதான் நடந்ததா அப்படின்ட்டு அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் டிவிகே தரப்புல எந்த பதிலுமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்துல சரியான சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதனால விஜய் பொங்கலை டெல்லியில கொண்டாடினாலும் அதிசயம் இல்லை அப்படின்ட்டு வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஓட்டிய அஜித்குமார் அவர்கள் முக்கிய சாட்சியாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கும் அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த நாளில் நடந்த நிகழ்வுகளின் வரிசையை அஜித்குமாரிடம் விரிவாக கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ அன்றைய தினத்திற்கான அசல் திட்டம் என்ன, கரூருக்கு பயணிக்க டிரைவருக்கு எப்போது அறிவுறுத்தல்கள் கிடைச்சது, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவர் சம்பவ இடத்தை எப்போது அடைந்தாரு அப்படிங்கிற கேள்விகள் அடுக்கடுக்காக அவரை கேட்கப்பட்டன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறை அவருக்கு ஏதேனும் வழிமுறைகளை வழங்கியதா, இல்லைன்னா வாகனத்தை சாலையின் எதிர் திசையில் நிறுத்தும்படி யாராச்சும் அறிவுறுத்தினாங்களா அப்படின்னும் விசாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரச்சார வாகனத்தை கூட்டத்திற்குள் ஓட்ட சொன்னது யாரு, சம்பவம் நடந்தப்போ அவர் வாகனத்தில் முன்னாள் தனிப்பட்ட முறையில் எதை கண்டார் அப்படிங்கிறது விசாரணையில் ஒரு பகுதியாகவும் இருக்கு. ஸோ சம்பவ இடத்துல ஆம்புலன்ஸ் எப்போ வந்தடைந்தது அப்படிங்கிற கேள்வியை குறித்தும் சிபிஐ எழுப்பியிருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் அஜித்குமார் அவர்கள் விஜய்க்கு எதிராக சாட்சி அளித்துள்ளதாக கூறப்படுது. முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ இவர் விஜய்க்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு சிக்கலை ஏற்படும் சில கடுமையான பதில்களை அவர் கூறியிருப்பதாக தெரிகிறது. ஸோ அந்த நேரத்தில் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தாரு, அவருக்கு நிலைமை தெரிந்ததா தெரியலையா, சூழ்நிலை மோசமாக இருந்த போதிலும் ஏன் பேச்சு தொடர்ந்தது அப்படிங்கிற கேள்வியும் அஜித்குமாரிடம் கேட்கப்பட்டிருக்கு. வாகனத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் குறித்தும் விஜய்க்கு யார் தகவல் தெரிவிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் விஜயை சிக்க வைக்கும் சில பதில்கள் அவர் கூறப்பட்டதாக சொல்றாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஜனவரி 12ஆம் தேதி விஜய் டெல்லி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே கேட்கப்படும் சிபிஐ கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, அஜித்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ரெண்டுல ஏதாச்சும் முரண்பாடுகள் இருக்கா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா,
இதை பேஸ் பண்ணி தான் விஜய் தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா அஜித்குமாருக்கும் விஜய் தவிர சம்பவம் நடந்தப்போ வாகனத்துக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய அடையாளம் காட்டும்படி அஜித்குமாரிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனாவிற்கும் பங்கு மற்றும் அவரது நடவடிக்கைகள் குறித்து இதில் கேள்வியாகவும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விசாரணையில் 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் அஜித்குமார் கிட்ட கேட்கப்பட்டதாக தெரிகிறது. ஸோ அஜித்குமார் அளித்த பதில்கள் மற்றும் விசாரணையில் சேகரிக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் நடக்கக்கூடாத ஒரு துயரமான சம்பவம் தான். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது சிபிஐ அதிகாரிகள் விரைவாக கண்டுபிடிச்சு அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்தும் மக்களுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாங்க. மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு நடிகருக்கு இது மாதிரி கூட்டம் வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான். பட் அதற்கேற்ற மாதிரி ஆளும் கட்சி ஒரு சரியான இடத்தையும் தேர்வு செஞ்சு டிவி கேட்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த துயர சம்பவத்திலேருந்து விடுபட்டிருக்கலாம். அந்த 41 உயிர்கள் ஒரு காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கோணமும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த அரசியல் கூட்ட தலைவர்கள் சரியான நேரத்திற்கு அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வருவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் நடக்குது. ஸோ சிபிஐ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமா படப்பிடிப்பு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பட ரிலீஸ் அதுக்கான ஆடியோ லான்ச் செஷனாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் நடிகர்கள் சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு வராங்க. ஈவன் சொல்ல போனால் முன்கூட்டியே கூட வந்துடுறாங்க. ஆனால் ஒரு அரசியலில் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த டைம் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டத்தை சேகரிக்கிறதுக்காகவே இது மாதிரி லேட்டாக வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுந்திருக்கு. ஸோ அந்த அன்னைக்கு கரூர் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்லையும் அதே மாதிரி தான் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஈவன் அங்கே டெத் எதுவும் வரல, பட் மக்கள் அனைவருமே நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. அதனால நிறையா ஒரு காரசாரமான பிரச்சனைகள் அங்கே நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு கரூர் வரும் அந்த தூரம் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு அந்த இடத்துக்கு வரும்போது? அண்ட் ஆல்சோ அந்த வாகனம் அப்படிங்கிறது ஆப்போசிட்ல இருந்திருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நிலவரம் அப்படிங்கிறது அந்த சிபிஐ விசாரணையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அடுத்த மாநாடாக ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தலைக்கு அருகே உள்ள ஒரு இடத்துல நீட்டாக டிவிக்கே ஏற்பாடு செஞ்சு சூப்பராக செஞ்சு முடிச்சாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை முன்னாடியே செஞ்சுருக்கணுமா, இல்லை தமிழக அரசு சரியான இடத்தை தேர்வு செய்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமா, இல்லை டிவிக்கேல சரியான ஆட்கள் இல்லையா, இது மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஹேண்டில் பண்ணுறக்கு, கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறக்கு, பிரச்சார இடம் சூஸ் பண்ணுறக்கு, அந்த மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கான சரியான ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல வந்திருக்கு. அதே ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைஞ்சதுக்கப்புறம் வெகு சிறப்பாக சூப்பர் ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சாரு. ஸோ அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் டிவிகேல இல்லாதனால இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிற கோணமும் மக்களிடையே எழுந்திருக்கு. ஸோ எது எப்படியோ அந்த உயிர் போனது அப்படிங்கிறது போனது தான். அதுலேருந்து எதுவும் மீண்டு வர முடியாது. அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் அனைவருமே கேட்டுக்கொள்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நிச்சயமாக இதுக்கு ஒரு நடவடிக்கை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.